ஓம் சாய்ராம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சேலூரில் இருக்க வெங்குசா மகாராஜ் அவங்களோட கோயிலை தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். பாபாவோட குருவான கோபால்ராவ் தேஷ்முக் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி, சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி பாபாவோட குருவான கோபால்ராவ் தேஷ்முக் அவங்கள பற்றியும், பாபா எப்படி இவங்க கிட்ட வந்தாங்க, அங்கே நடந்த அற்புதங்கள், பாபாவுக்கு கிடைச்ச சக்திகள், இது எல்லாத்தையுமே நம்ம கூட வந்த சாய் வெங்கடேசன் சாய்ராம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நிறைய புக்ஸில் எழுதியிருக்காங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நிறைய புக்ஸில் எழுதுனதை அடிப்படையாக வச்சு தான் இந்த விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோம். முதல்ல நம்ம கோபால்ராவ் தேஷ்முக் பற்றியும் அங்கே நடந்த அற்புதங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த கோயிலை பற்றி, அங்கே இருக்கிற அத்தனை விஷயங்களை பற்றி நான் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது கோபால்ராவ் தேஷ்முக் பற்றியும் அங்கே பாபா வந்து அங்கே நடந்த அற்புதங்களை பற்றியும் நீங்கள் கேளுங்க சாய்ராம். ஸோ இந்த வெங்குசா எல்லாருக்கும் தெரியும், பாபாவுடைய குரு வந்து வெங்குசா மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய நிஜ பேர் வந்து கோபால்ராவ்னு பேர். இவருடைய தந்தை வந்து கேசவராவ்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து அவர் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. முதல்ல அவங்க வந்து தீவிர வெங்கடாஜலபதியோட பக்தர். தீவிர வெங்கடாஜலபதி பக்தர்னா அந்த அளவு அப்படி டெய்லி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி ரொம்ப ஆர்த்தோடாக்ஸாக பாபாட்ட இது வெங்கடாஜலபதி வேண்டி எங்களுக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. இப்போ வேண்டும்போது ஒரு நாள் கனவுல வந்து வெங்கடாஜலபதி தோன்றி, உங்களுக்கு வந்து ஒரு பையன் வந்து பிறப்பான், ஆனால் அந்த பையன் வந்து துறவி வாழ்க்கையில் போயிடுவான். பையன் பிறப்பான், ஆனால் பின் காலத்தில் வந்து புகழோட வருவான், துறவி வாழ்க்கையில் போயிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா அவர் வந்து பரவாயில்ல, நமக்கு பையன் கிடைக்கிறது அது பெரிய விஷயம், அதனால வந்து இதே ஒரு பெரிய பிளஸிங் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டுறாரு. சொல்லிட்டு அந்த கனவுல வந்து என்ன, ஒரு தேங்காயை கொடுத்துட்டு அந்த தேங்காயை வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. ஸோ அந்த தேங்காய் என்ன பண்ணுறாங்க, மறுநாள் வந்து அவரும் அவர் மனைவியும் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை தான் வந்து கோபால்ராவ்னு பேர் வைக்கிறாங்க. அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து கோபால்ராவ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பயங்கர ஒரு டேலண்டாகவும் எல்லாத்துலேயும் வந்து சிறந்து விளங்குறார். அதே மாதிரி வெங்கடாஜலபதி பக்தியில் வந்து அவர் வந்து பயங்கரமாக சிறந்து வளர்க்குறார். பையனும் அப்படிதான் இருக்கிறார். ரொம்ப வெங்கடாஜலபதி பக்தி. இதில் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் என்னென்னா, இந்த வெங்குசா யாருங்கிறது பூர்வ ஜென்மத்தில் முந்தைய பிறவியில் வந்து ராமானந்தர், காசியில் வந்து ராமானந்தராக இருந்தார். ராமானந்தருடைய சீடர் தான் கபீர்தாசர். ஸோ அந்த தொடர்பில் வந்து அவர் சொல்கிறார், இது ராமானந்தரே உங்களுக்கு வந்து அடுத்த ஜென்மத்தில் பிறப்பார் அப்படின்னு சொல்கிறார். இதில் இன்னொரு வீடு என்னன்னா, இந்த ராமானந்தர் வந்து வெங்குசாவை பிறக்கும்போது பின்னாடி வந்து அதே மாதிரி இந்த கபீர்தாசர் வந்து பாபா அவதிக்கிறார் அடுத்த பிற இதில். ஸோ அந்த ஜென்மத்திலையும் வந்து குரு சிஷியன் தொடர்பு இருக்கு. இந்த ஜென்மத்திலையும் வந்து அவர் வெங்குசாக வந்து அவர் குருவாகவும் இவர் வந்து பாபா வந்து சிஷியாகவும் போகிறார். ஸோ அது ஒரு பெரிய ஒரு கடவுளுடைய ஒரு இது பாருங்க அது. ஸோ அவர் அந்த மாதிரி வளர்ந்து வரும்போது அவர் வந்து நிறைய டெவலப் இது வளர்ந்து வரும்போது அவர் வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு கிராம அதிகாரி, ஜாகீர்தார்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிராம அதிகாரி ஆயிடுறார். இந்த கோபால்ராவ்ங்கிறது தான் பிற்காலத்தில் வெங்குசா. அவர் வளர்ந்து வரும்போது அந்த ஊருக்கு வந்து நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கெல்லாம் நிறைய செய்கிறாரு. இந்த இது மாதிரி தாசில்தார், அப்போ ஜாகீர்தார்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஊருக்கு வந்து மக்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் சொல்லி ரொம்ப கடுமையாக அந்த ஊருக்கு வந்து உழைக்கிறார். ஸோ மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து அந்த ஊருக்கு வந்தோடனே அவர் என்ன பண்ணுறாங்க, முதல்ல இந்த கிராமத்துலேருந்து மூவாயி இந்த கிராமத்துக்கு வர்றாங்க. இது வந்து முன்னாடி வந்து செலவாடி ஏதோ இது ஒரு பேர், சேலுங்கிறது வந்து அப்புறம் தான் வந்தது. இது முன்னாடி வந்து வேறு பேர். ஸோ அப்போ இதில் கிராமம், இந்த கிராமத்தில் வந்தோடனே இந்த கிராமத்து மக்கள்லாம் வந்து அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து எதுவுமே கிராமத்துக்கு பண்ணல. இந்த ஜாகீர்தாராக இருந்தவங்களாம் எல்லாரும் வந்து சுயநலத்துக்காக வந்து நிறையா அவங்க வந்து இது பண்ணாங்க. பட் இவர் வந்து அந்த மாதிரி இல்லாமல் இவர் வந்து ஒரு கடவுள் பக்தியாகவும் மக்களுக்கு வந்து நல்லா நிறைய எதுவும் செஞ்சோன்னா மக்களுக்கு எல்லாம் பிடிச்சி போகும்போது இவர் வந்து ரொம்ப சின்சியராக ஒரு பக்தியோட இவருடைய இதை வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இது அப்படியே தொடர்ந்து வருது. அவர் அந்த மாதிரி அந்த கிராமத்தை வந்து நல்ல முறையில் நிறைவேற்றி வர்றாரு. ஸோ மக்கள் எல்லாம் அவர் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப நிறைய கிராமத்துக்கெல்லாம் பண்ணார். அதே நேரத்தில் வந்து அவருடைய கடமைகளையும் வந்து அவர் வந்து இது பண்ணல, எல்லாத்தையும் அவர் கரெக்டாக பண்ணிட்டு வர்றார். அவருடைய பர்சனல் இதுலேயும் சரி, இதுலேயும் நல்லா பண்ணிட்டு வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சமயம் வந்து அவர் மாடியில் நிற்கும்போது
மாடியிலேருந்து பார்க்குறாரு வீட்டு மேல் இதில் தளத்தில் நின்று பார்க்கும்போது கீழே வந்து ஒரு பெண் ஒருத்தங்க வராங்க, அழகான பெண். அவர் வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பெண்ணை பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு செகண்ட் வந்து இவருடைய மனசை வந்து சஞ்சலப்படுதுன்னா இவர் வந்து ஒரு ஒரு இதில் மாறிட்டார். டக்குன்னு மாறினோன்னா என்னாச்சு, அது வந்து அப்புறம் என்ன பண்ணுறாரு, ரியலைஸ் பண்ணுறாரு, ஐயோ நம்ம வந்து தப்பான ஒரு டக்குன்னு ஒரு இது பண்ணிட்டோமே. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு பூஜை வந்து அந்த ஒரு இதில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம நினச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வருத்தப்பட்டு அப்புறம் போய் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்லி திருப்பி போய் பூஜையில் உட்காராரு. பூஜையில் உட்காந்து இந்த கண்ணு தானே எங்களுக்கு வந்து ஒரு இதில் தப்பு பண்ணது, அது பார்த்ததுக்கு சொல்கிறாரு, நினச்சதுக்கு என்ன பண்ணுறாரு, ஊசி எடுத்து 2 கண்ணையும் குத்திக்கிறார். குத்துணுன்னாச்சா அவர் பார்வை போயிடுது. பார்வை போனது வந்து மக்களுக்கு வந்து எல்லாம் பரவிடுது, கிராமத்தில் எல்லாரும் வராங்க, ஐயோ இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வருத்தப்படுறாங்க. அண்ட் இவரும் வந்து அதை பற்றி கவலைப்படல, இவருடைய கடமையை செய்கிறாரு. திருப்பி பூஜை எல்லாம் பண்ணுறாரு. பண்ணும்போது வந்து என்ன பண்ணுறாரு, அந்த வெங்கடாஜலபதி வந்து திருப்பி இவருடைய இதுக்கு பூஜையில் வந்து இதாகி திருப்பி இவருக்கு வந்து ஒரு பார்வையை கொடுக்குறாரு. ரொம்ப பூஜையில் ஆளுநர் தியானத்தில் உட்காந்துக்கும் போது திருப்பி இவருக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது, உணர்ந்துட்டேன், அதனால வந்து நான் திருப்பி சொல்றேன்னு சொல்லிட்டு திருப்பி பார்வையை கொடுத்துட்றாரு. பார்வையை கொடுத்ததுக்கப்புறம் இவர் வந்து திருப்பி அந்த பூஜை நடந்துட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அப்போ தான் வந்து பாபாவுடைய வருகை. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு முஸ்லீம் பெண்மணி தான், அவர் தானே வந்து பாபாவை வந்து ஒரு சின்ன பையனாக கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது ஆமாம், இவருக்கு வந்து முன்னாடி வந்து அசரீரில் வந்து கடவுள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு முஸ்லீம் வந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த பையன் வந்து வேறு யாரும் இல்லை, அவர் தான் வந்து முந்தைய பிறவியில் வந்து கபீர்தாசர். அது எங்கே சொல்லுவாங்க அப்படின்னா, அகமதாபாத்தில் ஒரு தர்கால வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அசரீரி கேட்கும். அவர் வந்து ஒரு முறை வந்து காசிக்கு விஜயம் போகிறாரு. காசிக்கு போகும்போது பல இடத்துல தரிசனம் பண்ணிட்டு போகிறாரு. போகும்போது ஒரு இடத்துல ஒரு வீட்டில் தங்குறாரு. போகிற வழியில் அவங்க சொல்கிறாங்க, அந்த ஊரில் அந்த வீட்டில் தங்காதீங்க, அங்கே வந்து பேயெல்லாம் இருக்குது, இங்கே வந்து தங்கினவங்க யாரும் உயிரோட போனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த வீட்டில் தங்குறாரு. அதே மாதிரி நைட்டு வந்து அவருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வருது, அந்த பேய் வடிவில் வந்து அப்போ என்ன பண்ணுறாரு, கையில் இருக்கிற அவர் தான் அவர் தெய்வ சக்தி மிக்கவர், அந்த இது பூஜை புனஸ்காரம் பண்ணி இதாச்சு, இந்த தண்ணியை எடுத்து அது மேலே தெளிக்கிறாரு. தெளிக்கும் போது அது சாந்தமாகி அது வந்து நார்மல் இதாகி போயிடுது. இது ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டு போயிடுது. இது வந்து அவர் வந்து அந்த வீட்டுடைய இதுவாக இருந்திருக்காரு, அது ஓனராக இருந்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி மாறினால அவர் விட்டுட்டு போயிடுறாரு. அப்புறம் இவர் திருப்பி அந்த பயணத்தை வந்து தொடர்றாரு. பயணத்தை தொடரும்போது அந்த தர்காவில் இவங்க சொன்ன மாதிரி ஒரு தர்காவுக்கு போகும்போது அங்கே உள்ள ஒரு சீப்பு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐவிட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க, இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தர் அசரீரியில் அந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து ஒரு அசரீரி கேட்குது. அசரீரி கிடைக்கும் போது இது மாதிரி கபீர்தாசருடைய அடுத்த பிறகு வந்து பாபாவா பிறந்திருக்கிறோம், அந்த பையன் வந்து உங்களை தேடி வருவான், நீங்க வந்து அவர் சிஷ்யரா நீங்க. அந்த குழந்தை வந்து இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னா, மண்வாத் அப்படின்ற ஊர்ல இருக்காங்க. சேலுங்கிற இடத்துல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் மண்வாத் அப்படின்ற இடம் இருக்கு. அங்க வந்து ஒரு முஸ்லீம் தம்பதியினர் வந்து இந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை தான் போன ஜென்மத்துல கபீர்தாசரோட மறு அவதாரம். அதாவது போன ஜென்மத்துல நீங்க குருவா இருந்து அந்த கபீர்தாசரை வழி நடத்துறீங்களோ அதே மாதிரி இந்த ஜென்மத்துல நீங்க வந்து கோபால் ராவா இருக்கும்போது பாபா இருக்காங்கல்ல, அந்த குழந்தைய வந்து நீங்க இனிமே வழி நடத்தணும். அந்த பெண்மணி வந்து இனிமே அந்த குழந்தைய கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, சேலு கிராமத்துல கொடுத்துருவாங்க, வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த அசரீரி சொல்லும். இப்ப இவர் வந்து சேலுக்கு வர்றாரு. அப்படி கூட்டிட்டு வராங்க. அந்த அம்மா கூட்டிட்டு வரும்போது அந்த பையனை வந்து வெளியில உள்ள வாட்ச்மேன், அந்த காவலாளி மாதிரி அவர் வந்து உள்ள விட மாட்டேன்றாரு. இந்த மாதிரி நாங்கள் வந்து இவரை பார்க்கணும், அவரை கோபால் ராவ் பார்க்கணும்னு சொல்றாங்க அந்த அம்மா. ஆனால் அந்த அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மாவுடைய கணவர் வந்து முஸ்லீம் இருக்கிறாருல, அவர் குழந்தை வந்துட்டு வரும்போது அவருக்கு வந்து திடீர்னு அவர் இறந்து போற ஒரு நோய் வந்து இறந்து போற சமயத்துல ஏன் இந்த குழந்தைய வந்து நீ என்ன பண்ணு, இந்த சேலூர் இந்த ஒரு கிராமத்துல உள்ள கோபால் ராவ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்லி அவரு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபிட்ட சொல்லிட்டு அவங்க இறந்துடுறாரு. இறந்தோன்னே அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, இந்த குழந்தைய கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது எல்லாமே அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கும் தெரிஞ்சுது. வரும்போது இவங்க உள்ள விட மாட்டேன்றாங்க. உள்ள விடாதனால என்ன பண்றாங்க, இந்த அம்மா வந்து வெளியில உட்காந்துட்டு இவரை கோபால் ராவ் நினைச்சு அவங்க வந்து இது பண்றாங்க, ப்ரே பண்றாங்க. ப்ரே பண்ணும்போது அவர் தியானத்துல உட்காந்துருக்கிற அவருக்கு தெரியுது உள்ள. அது மாதிரி வெளியில இந்த மாதிரி ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. இவர் ஏஞ்சி வெளியே வர்றாரு. வெளியில வரட்டோன்னே
அந்த பையனை பார்த்தோன்னே இவருக்கு வந்து பிரகாசம் தெரியுது. இவருக்கு எப்படி அங்கே அசரீரி சொன்னோம் அதே அது அப்படியே அவருக்கு தெரியும். நோட்டில் இருந்தோடனே உடனே அவங்களை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து அவர் இதில் சேர்த்துக்கிறாரு. சேர்த்து அந்த அம்மாவுக்கும் தங்குறதுக்கு வந்து ஒரு இடம் வந்து அவங்களுடைய அவுட் ஹவுஸில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து இவருக்கு வந்து அந்த அவருடைய சிஷ்யனாக சேர்த்துக்கிட்டு அவங்க கூட நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. இவருக்கும் வந்து எல்லா இதையும் சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் இவரு வந்து நல்லா கற்றுண்டு இதில் வந்து நல்லா அவர் எல்லாத்தையும் திறமையாக இருக்கிறார். அவர் வரும்போது அந்த கூட பழகிற பசங்களுக்கெல்லாம் வந்து என்ன வந்து ஒரு முஸ்லீம் பையனை வந்து ரொம்ப இவர் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பொறாமை வந்துடுது. எல்லாத்துக்குமே வந்து அவரை தான் வந்து இது பண்ணுறாங்க, நம்மளுக்கு வந்து மதிக்க இது பண்ண மாட்டேன்றாரு அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இது வந்து அந்த பையனை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பையனை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க அவமானப்படுத்துகிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. பண்ணாலும் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து பொறுமையாக தாங்கிக்கிறாரு, எதுவுமே அவர் ரியாக்ட் பண்ணுறது இல்லை. அவருடைய குரு சேவை தான், குரு பக்தி அதுலேயே தான் இருக்கிறார் அவர். அதனால் இதை வந்து ஒரு பெருசாக பொருட்டாக மதிக்கிறது கிடையாது டெய்லி. இதனால ஒரு நாள் என்ன பண்ணணுன்னாங்க, அந்த பையனை வந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவர் வெளியில் குருவோட போயிட்டு இருக்கும்போது இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்குறாங்க குரு சிஷியனும். அப்போ இவர் பெரிய ஒரு செங்கல் எடுத்து இப்படி தூக்கி அந்த பையனை நோக்கி வீசுகிறாங்க. அதில் ஒரு பையன் வீசுகிறான், அவங்க கூட படிக்கிறாங்க பையன். ஸோ அது என்னாச்சு, இவருடைய தியானத்தில் இவர் பார்த்துட்டு அந்த கல்லை வந்து அப்படியே அந்த இடத்துல நிறுத்திடுறாரு. அந்த பையன் மேலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் குரு வந்து நிறுத்திடுறாரு. அவர் கோபால் ராவுங்கிறார் நிறுத்திடுறாரு. நிறுத்தினோன்னா என்ன ஆச்சு, அவர் பையன் இவர் மேலே படல, பாபா மேலே. பட் அந்த கல் வந்து கொஞ்சம் திசை மாதிரி என்னாச்சு, இவர் தலையில் பட்டுருது. இவர் தலையில் பட்டு ரத்தம் வருது. உடனே இவர் பதறிடுறாரு, ஐயோ இந்த மாதிரி நமக்கு வந்து இது வந்து அவர் குருவுக்கு போயிடுச்சு, அந்த குருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாபா வந்து சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப பதறாரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து ரொம்ப அழுகுறாரு, ரொம்ப இது பண்ணுறாரு. அப்போது இந்த பசங்களும் பயந்துட்டானுங்க, தூக்கி போட்டு குரு மேலே போய் விழுந்துச்சுன்னொன்னே இவங்க 2 பேரும் பயந்துட்டாங்க. அதில் யார் தூக்கி போட்டோம்னா அந்த பையன் வந்து உடனடியே இறந்துடுறான். இன்னொரு பையன் ஓடிடுறான், இந்த பயத்துக்கு பயடி ஓடிடுறான். அப்புறம் என்ன சொல்கிறாரு, அவர் வெங்குசா வந்து இவரை பார்த்துட்டு, நீங்கள் வந்து இதே என்னுடைய காலங்கள் நெருங்கி வந்திருக்கு, இது எல்லாமே இந்த இதுபடி தான் நடக்குது, அதனால் நீ ஒன்றும் இது பண்ண வேணாம், இப்போ நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்றாரு. பாபாவை கூப்பிட்டு போய் கிராமத்தில் போய் ஒரு பழுப்பு கலரில் ஒரு மாடு இருக்கும், அந்த மாட்டோடைய பாலை மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்றாரு. இவரு அந்த கிராமத்தில் போய் அது மாதிரி எங்கே மாடு இருக்குன்னு சொல்லி அந்த கோசாலையில் தேடும் போது ஒரு மாடு ககப்படுது. இவர் சொன்ன அந்த அடையாளத்தோட ஒரு மாடு இருக்கு. பட் அந்த மாடு வந்து கறவை மாடு கிடையாது, ஸ்டாப் ஆயிடுச்சு. அது வந்து இது பால் கொடுக்கல. அங்கே கேட்கும்போது அந்த மாடு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, இது பால் கொடுக்காது அப்படின்னு அந்த சொல்கிறாங்க, மாட்டு மாடை. உடனே என்ன பண்ணுறாங்க, சரி அந்த மாடையும் கூட்டிட்டு அந்த ஓனரோட வந்து அந்த இவர் குரு கிட்ட வராங்க. குரு என்ன பண்ணுறாரு, அதை பார்த்துட்டு அதோடைய மடியில் வந்து கையை வைக்கிறார். கையை வைக்கும்போது பால் சுரக்க ஆரம்பிக்குது, பால் வருது. அவங்களுக்கு ஆச்சரியம். அப்புறம் அந்த பாலை எடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னா இவர் குடிக்க சொல்கிறார் பாபாவை. அவர் குரு சொல்கிறது என்னவோ அது வந்து மாறாமல் செய்வார். குடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அப்போ இவர்கிட்ட இருக்கிற அந்த சக்தி எல்லாத்தையுமே வந்து அந்த இதில் வந்து இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. சக்தி பாத்துன்னு சொல்லுவாங்க சார், தன்னோட குருவன் தன்னோட ஷீரடுக்கு வந்து சக்தி இவருக்கு என்னென்னலாம் இவர்கிட்ட இருக்கோ அந்த பவர் எல்லாத்தையும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அப்புறம் அந்த தலையில் அடிபட்டதுக்கு வந்து இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு துணியை எடுத்து தலையில் கட்டிக்கிறார். அவர் குரு கட்டினோன்னா அந்த ரத்தம் நின்றுடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த தலையில் கட்டின துணியை எடுத்து பாபாவோட தலையில் கட்டி விட்றாரு. கட்டி விட்டுட்டு சொல்லிட்டு இனிமேல் வந்து எல்லாமே வந்து இதுன்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இறந்து கிடந்த பையனுடைய இவங்கெல்லாம் ஓடி வராங்க. ஓடி வந்து அவன் தெரியாமல் பண்ணிட்டான், அவனை எப்படியாவது அவனை இது பண்ணுங்க சொல்லி மன்னிப்புக்கு காலில் விழுறாங்க, குருவுடைய காலில். இப்போ குரு சொல்கிறாரு, இப்போ வந்து என்கிட்ட பவர் கிடையாது, என்னுடைய எல்லா பவரும் வந்து இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் தான் அவர்கிட்ட தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. அவர் நினைச்சாருன்னா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இவர் பாபாவை வந்து சின்ன பையனாக இருக்கும்போது கையை காட்டுறாங்க. எப்படி பாபாவால் அவமானப்படுத்தப்பட்ட அவங்களோ திரும்பி பாபா கையில் வராங்க, எல்லாரும் அவர்கிட்டே வராங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, பாபா வந்து குருவுடைய இதை நினச்சி என்ன பண்ணுறாரு, குருவுடைய காலில் உள்ள மண்ணை எடுத்து அவருடைய நெத்தியில் வந்து பூசுறாங்க அந்த விழுந்து கிடந்த பையனை. அப்புறம் அந்த பையன் வந்து தூக்கத்தில் எழுந்திருக்கிற மாதிரி எழுந்திரிச்சிடுறான், ஒரு உயிர் வந்துடுது. எழுந்திரிச்சிட்டு மன்னிச்சிட்டாங்கன்னு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு குரு வந்து என்னுடைய காலம் முடிஞ்சு போயிடுச்சுப்பா, இன்னுமே நீ வந்து என் கூட இருக்க வேண்டாம், உனக்கு ஒரு திசை வேற, நீ வந்து இந்த திசையில் வந்து போ அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு.
இருக்கும், அங்க ஒரு கோதாவரி நதி இருக்கும், அது தாண்டி அந்த டைரக்ஷன்லாம் கொடுத்துட்டு போகும்போது நான் வந்து என்னுடைய இது முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, என்ன வந்து இந்த இடத்துல வந்து நான் இதாக போறேன், எனக்கு பெருசா வந்து நீங்க இதெல்லாம் பண்ண வேணாம், இந்த இடத்துல ஒரு அத்தி மரம் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு 5 அடி ஆழம் தோண்டுங்க, தோண்டுங்க, ஒரு பெருமாள் சிலை கிடைக்கும், பெருமாள் இது கிடைக்கும், அதை எடுத்து வச்சு இந்த இடத்துல வந்து நான் இது பிரதிஷ்டை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கியமாயிடுறாரு. அவ்வளவுதான், அந்த இடம் தான் இந்த இடம். ஸோ இது இவர் வந்து அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5 அடி ஆழம் தோண்டும் போது வெங்கடேச பெருமாள் தோன்றுவாங்க. அந்த வெங்கடேச பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி இங்க ஆலயம் கட்டிட்டு வெங்குசா மகாராஜையும் சமாதி பண்ணிருக்காங்க. அத்தி மரம் இங்க இயற்கையா தோண்டின மரமும் இங்க இருக்கு. அவங்களோட மகா சமாதி அதுதான் வந்து எங்களுடைய கண்டிப்பா சார். ஸோ அப்புறம் அவர் வந்து அந்த செங்கல்ல வந்து பத்திரமா தன்னுடைய குருவோட இதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறாரு பாபா. அந்த செங்கல் எடுத்து வச்சுக்கிறாரு. அது வந்து குருவினுடைய ஞாபகமா அவர் கடைசி வரைக்கும் வச்சுக்கிறாரு. ஸோ அந்த செங்கல் உடையும் போதுதான் இவருடைய காலமும் வந்துருது. அப்போ சொல்றாரு, எப்போ அந்த செங்கல் உடையும் போதா என்னுடைய காலமும் முடிய போகுது அப்படின்னு சொல்லி அப்போ உணர்த்துறாரு. அதான் அந்த கடைசி வரைக்கும் அந்த செங்கல்ல வந்து கூடவே வச்சிருப்பாரு. ஆமா, அதை வந்து யாரையும் தொட விட மாட்டாரு, யாருமே இது பண்ண மாட்டாரு. அவ்வளவு வந்து அதை பாதுகாத்தாரு அந்த செங்கல்ல. கடைசியா எப்படி அந்த குரு வந்து அவருக்கு தலையில துணியை கட்டி விட்டாரோ அதே மாதிரி அவர் கடைசி வரைக்கும் அந்த தலையில வந்து அந்த துணியை வந்து அவர் கட்டிட்டு இருந்தார். ஸோ இந்த குருவுடைய இதனால தான் வந்து பாபா வந்து எல்லாம் தலையில வந்து ஒரு துணியை கட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் வந்து கபீர்தாசருடைய இது அப்படிங்கிறது அவதாரம்ங்கிறது வந்து அவர் தெரிஞ்சது. ஸோ முற்பிறவியிலையும் குரு சிஷ்யனாக சேவை பண்ணாரு. ராமானந்தருக்கு வந்து கபீர்தாசர் பண்ண மாதிரி இந்த இதுல வந்து வெங்குசா மகராஜ், அவர் வெங்குசான்னு அப்புறம் கூப்பிட்டாங்க. கோபால்ராவ் வந்து வெங்கடேச பெருமாளை வந்து ரொம்ப தீவிரமான ஒரு இதுல பக்தியில இருந்தனால அந்த ஊருக்காரங்களாம் அவங்க வந்து வெங்குசான்னு சொல்லி கூட பேர் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. கோபால்ராவ் தேஷ்முக்னு சொல்லுவாங்க. அவர் பேர் கேசவராவ்னு பேரு. ஆமா ஆமா. ஸோ வந்து அதுல இருந்து அவர் வந்து அதுதான் பாபா சொல்றாரு, நான் வந்து எனக்கு குருக்கு வந்து நிறைய காலம் வந்து நான் சேவை செஞ்சேன், அந்த குருட்ட எப்படியாவது ஒரு அறிவுரை வாங்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் வந்து எனக்கு குரு எந்த அறிவுரையும் எனக்கு கொடுக்கல. ஆனா குரு என்னை வந்து ரொம்ப இதுவா பார்த்துட்டாரு, ரொம்ப கருணையா பார்த்துட்டாரு. எப்படி வந்து ஆமை குஞ்சு வந்து ஆமை வந்து தூரத்துல இருந்து பார்த்து இது பண்ணுமோ அந்த மாதிரி என்னை வந்து பார்த்து வளர்த்தாரு. கடைசி வரைக்கும் இதுவும் பண்ணல. கடைசியில என்ன கேட்டாரு, மொட்டை அடிச்சுட்டு எனக்கு 2 இது கொடுன்னு சார், 2 காயின் கொடுன்னாரு. அப்போதான் நான் அதே மாதிரி செஞ்சேன், நம்பிக்கை பொறுமை 2த்தையும் கொடுத்தேன். இல்லை அதுலதான் நம்ம குரு மகிழ்ச்சி அடைஞ்சார் அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, கடைசி வரைக்கும் நான் குரு சேவை செஞ்சேன், ஆனா குரு எனக்கு எந்த விதமான மந்திர உபதேசம் பண்ணல அப்படின்னு சொல்றாரு இல்லையா, சச்சரித்துல வருது. ஸோ அது பாபாவுடைய அந்த வெங்குசாக்கு வந்திருக்குதுங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய புண்ணியம். பாபாவுடைய இது இவர் வெங்குசா வந்து போனது அந்த முற்பிறவியில் ராமானந்த பரமஹம்சரா இருந்தாரு. அவரு ஒரு பெரிய துறவி. ஸோ அதனால அந்த இதையும் தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்குது. எல்லாரும் போவோம், தரிசனம் பண்ணுவோம். எல்லாரும் வாழ்க வளமுடன்.